அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிதுன ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் மிதுன ராசி, அதாவது உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக உங்கள் ராசியில் தான் இருப்பார். மாத கடைசியில் தான் அடுத்த ராசிக்கு போவார், கடகத்துக்கு போவார். அடுத்தபடியாக உங்கள் ராசி மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை, 9ஆம் இடத்துல சனி வக்ரம், 10ல் ராகு, 12ல் குரு இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் மிதுன ராசிக்கு எந்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆரோக்கியத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த மாதத்தோட செப்டம்பர் மாதத்தோட ஆரம்பத்தை விட பாதிக்கு மேலே எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். அதாவது உடல் தொந்தரவுகளும் இருந்தாலும் சரி, ஏன்னா போன மாதம் வீடியோவில் சொல்லியிருந்தேன், உடல் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவுமே இந்த மாத ஆரம்பத்தில் கண்டினியூ ஆனாலும் 10ஆம் தேதிக்கு பிறகு உடல் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சுகஸ்தானம் வலுப்பெறதுனால, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானம் வலுப்பெறுவதனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உடல்நிலைகள் அனைத்தும் அதுவாகவே சரியாகும். இன்னொன்று நம்ம பார்க்கும்போது, மாதம் பாதிக்கு மேலே 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்று அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றதுனால, ஏதோ ஒரு விதத்தில் ஃபினான்ஷியலாக யார்கிட்டேருந்தோ ஹெல்ப் கிடைக்கும். ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நல்லா இருப்பீங்க மாதம் பாதிக்கு மேலே. ஓகேங்களா? மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா, செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே பெரிய அளவில் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. எங்கேருந்தோ பணம் வரும், இல்லை உங்கள் சேலரி இன்க்ரிமெண்ட் போடலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். முக்கியமாக லாட்ரி சீட் வாங்குறவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பாதிக்கு மேலே அதிர்ஷ்டம் அடிக்கும். 5ஆம் இடம் நல்லா இருக்கும்போது தான் லாட்ரி விழும். ஷேர் மார்க்கெட்டில் பம்பராக பெரிய அமௌண்ட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது எல்லாமே இந்த 5ஆம் இடம் நல்லா இருக்கும்போது நடக்கும். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 5ஆம் இடம் வலுப்பெறதுனால இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ஆக்சுவலாக மாத பாதிக்கு மேலே அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் மிதுன ராசிக்கு நடக்க இருக்கிறது. 5ஆம் இடம் நன்றாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டக்குன்னு நடக்கும். நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம் அப்படின்றது தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுடைய புண்ணியம் வலுவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது புண்ணியத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு டச் இருக்கும். டக்குன்னு புண்ணியம் வேலை செய்யும். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா புண்ணியம் வேலை செஞ்சு டக்குன்னு அந்த விஷயம் உங்களுக்கு கைகூடும். ஸோ அப்போ நீங்கள் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பிளான் மட்டும் நிறைய போடுவீங்க. மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அதிகமாக பிளான் போட்டு அதை மறுபடியும் அதை செய்யாமல் ரீப்ளான் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு இந்த நல்ல காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த நல்ல காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அது உங்களால் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயத்தை மட்டும் கடைப்பிடிங்க. என்ன தான் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் வேலையாக இருந்தாலும், இல்லை எவ்வளோ வேலைகள் நைட்டில் இருந்தாலுமே 9 மணிக்குள்ளே படுத்துருங்க. ஓகேங்களா? 9 மணிக்குள்ளே படுத்து 10 மணிக்குள்ளே தூங்கிடுங்க. அப்படி தூங்கினால் மட்டும்தான் உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிகள் அனைத்தும் அதுவாகவே சரியாகும். பிரபஞ்சாற்றல் உங்கள் உடம்புக்குள்ளே இறங்கும். நீங்கள் தூங்குறீங்க இல்லையா, மனசு ஆஃப் ஆகும்போது காஸ்மிக் எனர்ஜி உடம்புல இறங்கும். அதனால தான் மறுநாள் காலையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக தூங்குறீங்களோ, அந்தளவுக்கு டீப் ஸ்லீப் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் உடம்பு எல்லாமே சரியாகும். கிரகங்கள்கிட்டேருந்து பிரச்சனைகள் வராது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெளிவாக ஒரு விஷயத்தில் டிசிஷன் எடுக்க முடியும். ஒரு விஷயத்தை ஈஸியாக செய்ய முடியும். நீங்கள் சொன்னால் 4 பேர் டக்குன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி கேட்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய உயிராற்றல், உங்களுடைய எனர்ஜி, உங்களுக்குள்ள ஆன்மாவோட வலிமை, இதை பொறுத்து தான் அமையும். உங்கள் உடம்பு முக்கியமாக உடம்பு ஒழுங்காக இருந்தால் தான் ஆன்மா வலுவாக இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ உடம்பு போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நல்ல நேரம் வர்றதுனால அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உடம்பை வந்து ரெடி பண்ணுங்கள். 9 மணிக்குள்ளே நைட்டு படுத்துருங்க. நைட்டில் தூங்கினா மட்டும்தான் டீப் ஸ்லீப் போகும். பகலில் தூங்கினா டீப் ஸ்லீப் போகாது. சரிங்களா. ஸோ 9 மணிக்கு படுத்து 10 மணிக்குள்ளே தூங்கிடுங்க. நீங்கள் எந்த எக்ஸ்கியூஸும் அது கொடுக்காதீங்க. நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த நைட் ஷிஃப்ட்டு கதையை விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் வேலையை மாற்றுங்க, இல்லை வேலையை விட்டுருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. சரிங்களா. ஸோ அது பண்ணுங்கள். 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலே சாப்பிடாதீங்க. பசி எடுக்கும்போது மட்டும் சாப்பிடுங்க. ஓகேங்களா. இந்த 2 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவாகவே சரியாகிவிடும். இது எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து நல்ல நேரம் வரும்போது தான் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் மட்டுமே எல்லாத்தையுமே குத்தி போடுவேன் கீழ்ச்சி போடுவேன்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் ஆரம்பித்து முடிக்க முடியாது. இப்போது நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே பிரபஞ்சம் ஒத்துழைச்சா மட்டும்தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். 4 பேர் வந்து செய்வாங்க. உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக நடக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டெப்பே எடுத்து வைக்கலை, இப்போ பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. 5ஆம் அதிபதி ஆகியவர் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமரக்கூடிய ஒரு நல்ல அருமையான காலகட்டம் அப்படின்னும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸாக இருக்கிறீங்களோ அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ செப்டம்பர் மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும் பாதிக்கு மேலே அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த 2 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக நைட்டு கரெக்டாக தூங்கிடுங்க 1. 2வது வந்து பார்த்திங்கன்னா அளவாக சாப்பிடுங்க. பசி எடுக்க சாப்பிடுங்க. மேலே வந்து போடாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும். ஏன்னா இங்கே தப்பு நடந்துச்சுன்னா தான் நீங்கள் அதிகமாக யோசிக்க போயிடுவீங்க. ப்ரெசன்ஸில் இருக்க மாட்டீங்க. யோசனைகள் ரொம்ப அதிகமாக போயிடும். இதே கரெக்டாக நைட்டு நல்லா தூங்குனிங்கன்னா யோசனைகள் கம்மியாக இருக்கும். அதை நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். என்றைக்காவது நல்லா டீப் ஸ்லீப் எடுக்கும்போது மறுநாள்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தனைகள் அது அதிகமாக ஓடாது. அமைதியாக இருக்கும். அமைதியாக இருக்கும்போது உள்ளே இருக்கிற ஆன்மா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் வேலை செஞ்சால் தப்பாகும். உள்ளே இருக்கிற ஆன்மா தான் இறைவன். ஓகேங்களா. இறைவன் வேலை செஞ்சால் எப்படி தப்பாகும்? ஒரு பிசுறு கூட தட்டாது. ஸோ பக்காவாக இருக்கும் எல்லா வேலையும். ஸோ இதுதான் விஷயம். இதுதான் சூட்சமும். இது கரெக்டாக வந்து உடம்பை நீங்கள் எந்தளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நல்ல விஷயங்களை வந்து அனுபவிக்க முடியும். அது அக்டோபர்லேயும் பாதி இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். அக்டோபர் மாதமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இப்போத்துலேருந்தே உடம்பை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கோங்க. சிந்தனைகள் குறைய ஆற்றல் வந்து உடம்புல ஆட்டோமேட்டிக்காகவே அதிகரிக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிந்தனைகள் ரொம்ப சிதற விடுறீங்க. ரொம்ப அதிகமாக இருக்குன்னும்போது எனர்ஜி வந்து கம்மியாகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ டீப் ஸ்லீப் கரெக்டாக எடுத்தாவே முதல்ல படுத்தவொடனேலாம் தூக்கம் வந்துடாது. ஓகேங்களா. ஒரு வாரம் கரெக்டாக படுங்க 9 மணிக்கு. ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த வாரம் வந்து கரெக்டாக 9 மணிக்கு 10 மணிக்குள்ளே தூங்கிடுவீங்க. இதுதான் வந்து சூட்சமும். ஸோ செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் உங்களால். அதாவது ஃபினான்ஷியலாக ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஏதோ ஒரு விதத்தில் பெரிய அளவில் அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு அது சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கடன் தொல்லையை தீர்க்கிற அமைப்பாகவும் உங்களுக்கு வந்து அமையும். எப்படி பார்த்தாலும் ரொம்ப நல்ல டைம் தான். திருமணம் பண்ணுறதுக்கும் சரி, திருமணம் பண்ணவங்க வந்து குழந்தை பாக்கியத்துக்கும் சரி, எந்த தடையும் இல்லாத ஒரு நல்ல மாதம் செப்டம்பர் மாதம். வாழ்த்துக்கள்.